கையல் சீரியல்ல நம்ம எழிலுக்கு சிவசங்கரியை பத்தியும் தீபிகாவை பத்தியும் தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கையலுக்கும் எழிலுக்கும் போட்டோ ஷூட் வேலையெல்லாம் நடக்கும். ஆனா நம்ம கையல் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. தீபிகாவை இழுத்து விட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப கையலுக்கும் எழிலுக்கும் ஃப்ரீ போட்டோ ஷூட் எடுக்கிறதா நம்ம தீபிகா சொல்லியிருப்பா. ஆனா அங்க கையல் வந்திருக்க மாட்டா, கையில வர விட்டுருக்க மாட்டா தீபிகா. நீ வராத, எழில் உன்னைய கூப்பிட்டான் அப்படின்னா நீ வந்து எனக்கு இம்பார்ட்டன்டான ஆப்ரேஷன் வேலை இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி நடிப்பிரு அப்படிங்கிற மாதிரி தீபிகா சொல்ல, கையலும் அதை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எழில்கிட்ட. வர முடியாது, நீ தீபிகா வச்சு போட்டோ ஷூட் நடத்திக்க, நான் இருந்தா என்ன தீபிகா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து எழில் கொஞ்சம் சந்தேகப்பட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எதுக்கு கையில் ஆகும்னா தீபிகா வந்து இழுத்து விட்றா, எதுக்கு தீபிகாவை நம்ம கிட்ட நெருக்கமா பழக விட்றா, என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம எழில் வந்து சந்தேகப்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம்னா நம்ம கையில் வந்து எழில்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறத நம்ம ஆனந்தி கேட்டுறதா, கேட்கறது மட்டும் இல்லாம நம்ம கையில் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாத்தையுமே நம்ம ஆனந்தி சொல்லியிருந்தா. இப்ப நம்ம கையில் வந்து வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்பும் பட்சத்துல எல்லாருமே சேர்ந்து கேட்கறாங்க, நீ எழில் கூட எதுக்கு போட்டோ ஷூட் போகாம ஆப்ரேஷனுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன வேலை, எழிலோட போய் போட்டோ ஷூட் போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட போறாங்க. அது மட்டும் இல்லாம விரட்டி விடுறாங்க இல்லையோ, கூட்டு போய் எழிலுக்கும் கையலுக்கும் போட்டோ ஷூட் நடத்த போறாங்க. தீபிகா அதை பார்த்து வயிறறிய போறா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னதான் நடக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.